Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. இந்த பெட்ரோல் டீசல் ப்ளஸ் எரிவாயு எல்பிஜி பிரச்சனை இதெல்லாம் எப்போ ஒரு முடிவுக்கு வரும், எப்போ ஒரு ஸ்டாக்னட்டுக்கு வரும்? ஏன்னா தொடர்ச்சியாக மக்கள் வந்து இப்போ எரிவாயு டிமாண்ட் வரும், கேஸ் டிமாண்ட் வரும்னு பேசப்படுது. அதே மாதிரி இப்போ பெட்ரோல் டீசலோட விலை ஏறும்னு பேசுகிறாங்க. இது இறுதியாக உங்கள் பார்வை என்ன? இதை எப்படி மக்கள் சமாளிக்கிறது? இதை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா வந்து நான் இதுக்கு ஒரு தரவு எடுத்துக்கிறேன். பக்கத்து நாடாக கருதுகிறோம் சீனாவை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கடந்த ஆண்டு குறிப்பாக அவர்கள் சொல்வது என்ன, 2025 சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை வந்து $40 முதல் $60 வரும்போது இவர்கள் ஸ்டாக் பைலிங் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணார்கள். ஸ்டாக் பைலிங் என்று சொல்லும்போது அடுத்த ஓராண்டுக்கு வேண்டிய எண்ணெயை சேகரித்து கொண்டே வந்தார்கள். அதுவும் ஒரு நாடை நம்பி செய்யவில்லை. கிட்டத்தட்ட கனடா முதல் வெனிசுலா 15 நாடுகளிடம் சொற்பமான 5% தங்களோட தேவை 15 மில்லியன் பேரல் பர் டே வருகிறது என்றால் அதை ஒரே நாடாக நம்பியிராமல் இவர்கள் 15 முதல் 20 நாடுகள். இந்தியா செய்து கொண்டிருக்கும் தப்பு குறிப்பிட்ட நாடுகளை நம்பிக்கொண்டிருக்குது. கடந்த வரலாறுகள் சொன்னது 2004க்கு முன்பு சொல்வதை பார்த்தால் நாம் மலேசியாவிடம் எண்ணெய் இறக்குமதி செய்திருக்கிறோம், நாம் இந்தோனேஷியாவிடம் இறக்குமதி செய்திருக்கிறோம், நாம் அல்ஜீரியாவிடம் செய்திருக்கிறோம், நைஜீரியாவிடம் செய்திருக்கிறோம், கனடாவுடன் இந்த நாடுகளை எல்லாம் நாம் ஏன் என்று புறக்கணித்து நிற்கிறோம். இதை செய்தாலே நீங்கள் கேட்பதற்கான பிரச்சனை மிக மிக எளிதாக முடிந்துவிடும். 6 மாதத்தில் இந்த பிரச்சனைக்கான முடிவு கிடைக்கும். இதில் கொள்கை ரீதியாக இவர்களிடம் சில தயக்கங்கள் உள்ளன. மலேசியாவுடன் பரிவர்த்தனை செய்வதா வேண்டாமா?